Here you go with the placard. Quickly, rapid fire rounds, yes or no. Women report higher levels of stress when compared to men. Yes. Yes, is it? Oh. Mother stress and father stress, or நிறைய patients get a fighting during pregnancy. Can it affect baby's development? மென்டல் ஹெல்த்தை வந்து யாருமே அது ஒரு கொஞ்சம் கூட அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு தோணுது. சைக்கியாட்ரிஸ்ட்டை போறீங்கன்னா வெளியில் சொல்லாதீங்க. ஸோ சைக்கியாட்ரிஸ்ட்டை போனால் போயிட்டே இருக்கணும் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட. ஸோ இந்த கல்ச்சுரல் பிலீஃப்ஸ் இருக்குது. திருநீர் பூசுறது, தர்காவுக்கு கூட்டிகிட்டு போகணும், வேப்பில் அடிக்கணும், இந்த மாதிரியான மேஜிக்கோ ரிலீஜியஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சிம்டம்ஸ் வேர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டாக்டர்ஸோடைய ஞாபகமே வருது. இப்போ வந்து டிப்ரெஷனுங்கிற டேர்ம் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சாதாரண சேட் மூடாக இருந்தாலும் உடனே டிப்ரெஷனில் இருக்கேன், ஏன் இவ்வளோ டிப்ரெஷனுக்குள்ளே போகிற, அந்த மாதிரி நிறைய டேர்மை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சாதாரண ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இட் இஸ் அ நார்மல் ரெஸ்பான்ஸ். ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிறப்போ நம்ம பாடி வெளிப்படுத்துகிற ஒரு நார்மல் ரெஸ்பான்ஸ் தான் ஸ்ட்ரெஸ். ஸோ எப்போ அந்த ப்ராப்ளம் வந்து போகுதோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ரெஸ்பான்ஸ் போயிடுது. ஸோ டிப்ரெஷன் இஸ் மோர் தேன் தட். நவடேஸ் எப்படி ஒருத்தவங்களால வந்து இவ்வளோ அழகாக இருக்க முடியும், எப்போவுமே அழகாக இருக்க முடியும், எப்படி வந்து இவ்வளோ இடங்கள் ட்ராவல் பண்ணுறாங்க, ஹவு தியர் லைஃப் இஸ் ஸோ ஸ்மூத், அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வி சி மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல் சைட்ஸ். சைல்ட்ஹுட்டில் வந்து இட் கேன் பி மேரிட்டல் கான்ஃப்ளிக்ஸ், லைக் ஹவ் யூ செட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து கான்ஃப்ளிக்ஸ் அதிகமாக இருந்திருக்கலாம், செக்ஷுவல் ட்ராமா இருந்திருக்கலாம், புல்லிங் அட் ஸ்கூலாக இருந்திருக்கலாம். ஸோ வளர வளர குழந்தைங்களுக்கு வந்து they'll have this insecure feeling. So I'm not important, நான் யாருக்குமே முக்கியம் இல்லை, நான் இருக்கிறதுக்கு இல்லாமையே போகலாம். ஒரு 3 to 4 yearsல வந்து நம்ம சொன்னால் புரியக்கூடிய வயசு வரப்போவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து we have to be assertive. கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் வந்து கிளியராக நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இதுதான் இருக்கும், இதுதான் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், do you want to do homework or do you want to draw something? So they'll be able to choose. ஸோ இதையெல்லாம் காமாக தான் சொல்லணும். ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு மிரராக தான் பார்க்குறாங்க. ஸோ ஹவு வி எக்ஸ்பிரஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து I want to bring myself as I want to share my experience. I'm not ashamed of it. I have experienced postpartum blues. So in early days of delivery வந்து I used to feel extremely anxious. I used to cry. I did not eat properly. I did not drink water. So வந்து I felt my partner distant from me. I thought things would never change. Hello everyone. I'm very, very excited. I'm actually waiting for this podcast. And நிறைய டவுட்ஸ் ஆன் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம சொசைட்டியில் இருக்குது. அதுக்கு தெளிவான விளக்கம்ன்றது ஐ திங்க் வி வுட் கெட் இட் ஓன்லி ஃப்ரம் த ரைட் பர்சன். ஸோ ஃபார் தட் வி ஹேவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், டாக்டர் அபிநயா. தேங்க்யூ ஸோ மச். Thank you for having me. எப்படி இருக்கீங்க? குழந்தை எப்படி இருக்காங்க? So she is a well-certified psychiatrist and she has her center called MedHope Clinic inside of it. And she goes to other specialties as well. So குழந்தை all well? Yes. Yeah. Pregnancy போது பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போதான் we are getting to meet. You did all my antenatal care. It's so nice to have you again for the podcast. ஏன்னா it's very important that சின்ன சின்ன குழந்தைங்க கூட இல்லை, எக்ஸாம் போயிட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது டாக்டர். நான் ஃபஸ்ட்டு குழந்தை வந்து என்கிட்ட ஸ்ட்ரெஸ்ன்னு பற்றி பேசுறது ஒரு 5th standard 6th standard குழந்தை. அதுக்கு ஸ்ட்ரெஸ்னா என்ன தெரியும், இல்லை டிப்ரெஷன்னா என்ன தெரியும். ஸோ இப்போ நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியா ஆகட்டும் இல்லை the அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. டிப்ரெஷன்னா சரி அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவேர்னஸ் வந்துடுது. ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இது ரெண்டுமே என்ன, அண்ட் டெஃபினெட்லி தட்ஸ் டேக்கிங் அ டோல் ஆன் மெனி ஆஃப் ஆர் மென்டல் ஹெல்த்தும் சரி. இதில் எப்போ ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்? இப்போ வந்து டிப்ரெஷனுங்கிற டேர்ம் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண சேட் மூடாக இருந்தாலும் உடனே டிப்ரெஷனில் இருக்கேன், ஏன் இவ்வளோ டிப்ரெஷனுக்குள்ளே போகிற, அந்த மாதிரி நிறைய டேர்ம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சாதாரண ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இட் இஸ் அ நார்மல் ரெஸ்பான்ஸ். ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிறப்போ நம்ம பாடி வெளிப்படுத்துகிற ஒரு நார்மல் ரெஸ்பான்ஸ் தான் ஸ்ட்ரெஸ். ஸோ எப்போ அந்த ப்ராப்ளம் வந்து போகுதோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ரெஸ்பான்ஸ் போயிடுது. ஸோ டிப்ரெஷன் இஸ் மோர் தேன் தட். ஒரு கிளினிக்கல் டிப்ரெஷனுடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த சேட் மூட் வந்து ஒரு டீப் அண்ட் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கவனக்குறைவு, தூக்கமின்மை, பசியின்மை, கோவ உணர்வு, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வரும். எப்போ நம்ம டாக்டர் போய் பார்க்கணும், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எப்போ அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை பாதிக்குது, நம்மளால் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து ஒரு தெரபிஸ்டையோ ஒரு சைக்காலஜிஸ்டோ சைக்கியாட்ரிஸ்ட் பார்க்குறது ரொம்ப அவசியம். தட்டும் அந்த டிப்ரெஷன் வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் டயக்னோசிஸே இல்லை,
சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு மெடிக்கலா டயக்னோஸ் பண்ணாதான் அது டிப்ரெஷன். கண்டிப்பா. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிப்போம். டாக்கிங் அபவுட் சைக்காட்ரிஸ்ட், இப்போ இருக்கிற மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்ல எல்லாருமே இதை டாக்கிங் அபவுட் மென்டல் ஹெல்த். இனவே இட்ஸ் குட், பட் ஆனால் ஒரு ப்ராப்பர் டிஃப்ரென்சியேஷன் வேணும்ல. ஒரு பேஷண்ட் அணுகுறாங்க அப்படின்னா there are plenty of people available. Psychiatrist, psychologist, clinical psychologist, counselors, அப்படின்னு எக்கச்சக்கமான டிகிரிஸ் வச்சு there are people available. ஒரு டிஃப்ரென்ஸ், பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் த்ரீ கொஞ்சம் சொல்லுங்களேன். Yeah. Psychiatrist அவங்க வந்து மெடிக்கல் டாக்டர்ஸ். ஸோ தே கேன் ட்ரீட், தே கேன் டயக்னோஸ், தே கேன் மேனேஜ் எனி மென்டல் இல்னஸ். ஸோ மைல்ட் டு சிவியர் கேசஸ் எல்லாமே அவங்களால பண்ண முடியும். முக்கியமாக தே கேன் ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ். ஸோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க தேல் ஹோல்ட் அ பேச்சுலர் டிகிரி லைக் ஒரு எம்ஃபில் ஆர் தேல் பி அ PhD ஸ்காலர்ஸ் இன் சைக்காலஜி. So they can handle mild to moderate cases. They can give therapy. They can do assessments like IQ assessment பண்றாங்க, personality assessment பண்றாங்க. So counselors அப்படிங்கிறவங்க ஆனா அவங்க மெடிசன் கொடுக்க முடியாது. no, they cannot prescribe. Only a psychiatrist can prescribe medicines, not psychologists. Yes. So counselorsங்கிறவங்க they'll have bachelor degree in psychology. So they can handle mild cases. They can only support and guide, but they cannot diagnose. They cannot prescribe medicines. Okay. These are the basic differences. So இப்போ ஒரு சைக்காட்ரிஸ்டா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அசஸ் பண்ணிட்டு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கவுன்சிலர் அனுப்புவீங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு கவுன்சிலர். Yes, we'll have a diagnostic clarification. ஒரு clinical psychologist நமக்கு பண்ணலாம். So we can plan accordingly. என்ன தெரப்பி கொடுக்கலாம், how they are recovering, as well as we can give மெடிசன்ஸும் கொடுக்கலாம். ஸோ நீங்க எல்லாரும் யூ ஒர்க் டுகெதர். அண்ட் ஒரு பேஷண்ட் ஃபர்ஸ்ட் டைம் போகணும்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலருக்கும் சைக்காலஜிஸ்ட்டும் போகிறது பெட்டர். தட்ஸ் எக்ஸலன்ட் பாயிண்ட். தட் ஐ திங்க் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அது இன்னும் தெரியல. முன்னாடி காலத்துலலாம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகணுன்னாலே அது ரொம்ப ஒரு டாபுவாக இருந்தது. என்ன சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகிறோம், சைக்காட்ரிக் டேப்லெட்ஸ். ஆனால் இப்போ ஐ திங்க் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் இல்லை? சிச்சுவேஷன் ஸ்லோலி சேஞ்சிங், பட் இன்னும் நிறைய அவேர்னஸ் வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. சைக்காட்ரிஸ்ட்டை போறீங்கன்னா வெளியில சொல்லாதீங்க. ஸோ சைக்காட்ரிஸ்ட்டை போனால் போயிட்டே இருக்கணும் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட. ஸோ இந்த கல்ச்சுரல் பிலீஃப்ஸ் இருக்கு. திருநீர் பூசுறது, தர்காவுக்கு கூட்டிட்டு போகணும், வேப்பில் அடிக்கணும், இந்த மாதிரியான மேஜிக்கோ ரிலீஜியஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சிம்டம்ஸ் வேர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டாக்டர்ஸோடைய ஞாபகமே வருது. ஸோ அந்த ஸ்டிக்மா, அந்த சொசைட்டியில் இருக்க அந்த படிமம் இன்னும் வந்து சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கறது, வெளியில சொல்லக்கூடாதுங்கிற படிமம் ஸ்டில் ஹேஸ் டு சேஞ்ச். பட் அந்த அவேர்னஸ் வந்து ஸ்லோலி பீப்புள் பெட்டர் ஆயிருக்கு. செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் they are talking about mental health. நம்ம சோஷியல் மீடியா நிறைய இருக்கிறதுனால ஸோ அவேர்னஸ் வந்து ஸ்லோலி க்ரோயிங். ஸோ இட்ஸ் ஆல்சோ சோஷியல் மீடியான்னு பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதா, நம்ம இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போது சோஷியல் மீடியாவில் I don't share a lot of personal photos or videos in social media about my family, but given the fact not everyone are like that, but then நான் தப்புன்னு சொல்லலை. இப்போ கம்பேரிசன் ஆட்டோமேட்டிக்காக வருது. சின்ன குழந்தை, நேற்றுக்கு வந்த குழந்தை, டாக்டர் ஆண்டி என்னோட கிளாஸில் எல்லாருக்கும் ஐபேட் இருக்குது, தேர் ஆல் ஹேவிங் ஃபோன்ஸ், தேர் ஆல் ஹேவிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், பாருங்க மை மாம் இஸ் நாட் கெட்டிங் மீ, டெல் ஹர் நோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகிட்டேருந்து கம்பேரிசன் வருது. ஏன் குழந்தை மட்டும் இல்லை, பேரண்ட்ஸே வந்து அவங்க இந்த ட்ரிப் போகிறாங்க, அவங்க இப்போ யூரோப் ட்ரிப் போயிருக்காங்க, இவங்க சிங்கப்பூர் ட்ரிப் போகிறாங்க, நம்ம எதுக்கு ஊட்டி போகணும். ஸோ த லெவல் ஆஃப் கம்பேரிசன் அதுவும் இப்போ சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இட்ஸ் லைக் ஆஸ் இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் இன் தேர் ஹவுஸ் மாதிரி. அது ஹேஸ் இட் மேட் அ டிஃப்ரென்ஸ்? சிக்னிஃபிகன்ட்லி. ஸோ இப்போ வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் லைஃப் இன் ஆர் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளை இன்னொருத்தவங்களோட கண்டிப்பாக கம்பேர் பண்ணுவோம் டு இவாலுவேட் அவர் செல்ஸ். நம்ம சரியாக பண்ணிட்டு இருக்கோமா, எப்படி இருக்கோன்னு. ஸோ சோஷியல் கம்பேரிசன்ஸுங்கிறது சோஷியல் மீடியா வரத்துக்கு முன்னாடி இட் வாஸ் பிட்வீன் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்கூலில், காலேஜில், ஆஃபீஸ், சொசைட்டி பக்கத்தில். ஸோ நமக்கு தெரியும் வாட் தே ஆர் டூயிங், வாட் தே ஆர் ஆக்சுவலி டூயிங், ஹவு தே ஆர் பிஹேவிங். ஸோ அதனால அந்த கம்பேரிசன்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. நவ டேஸ் இன்னும் எப்படி ஒருத்தவங்களால வந்து இவ்வளோ அழகாக இருக்க முடியும், எப்போவுமே அழகாக இருக்க முடியும், எப்படி வந்து இவ்வளோ இடங்கள் ட்ராவல் பண்ணுறாங்க, ஹவு தியர் லைஃப் இஸ் ஸோ ஸ்மூத். ஸோ தே ஆர் ஷேரிங் ஹெவிலி எடிட்டட் பிக்சர்ஸ். ஸோ தே ஆர் ஷோ கேசிங் லக்ஸூரியஸ் ஹோம்ஸ், வெக்கேஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த எஃபர்ட்லெஸ் பேரண்டிங் பற்றி இப்போ நிறைய வீடியோஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வி சி மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல் சைட்ஸ். ஸோ அது வந்து நெகட்டிவாக நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து ரொம்ப பாதிக்குது. ஸோ வந்து அவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆங்ஸைட்டி அதிகமாக வருது, நெகட்டிவ் பாடி இமேஜ் வருது. அந்த ஸ்பேஸை வந்து அவங்க ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக பார்க்குறாங்க சோஷியல் மீடியாவை. ஸோ அந்த கம்பேரிசன்ஸும் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்ட்ஸ் ஆர் மென்டல் ஹெல்த். ஸோ அதனால த ஃபர்ஸ்ட் திங் வாட் தே ஆல் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் நாட் டு சி சோஷியல் மீடியா அண்ட் கம்பேர். ஐ திங்க் ஒரு கம்பேரிசன் இருக்கிறோன்னா நம்மளோடவே கம்பேர் பண்ணணும். சரி, ஒரு 2 years பேக்
நான் இந்த ஃபிட்னஸ் கோல் அச்சீவ் பண்ணேன்னா, இப்போ நான் அதை நான் நினச்சதை நான் அதுக்கு மேலே அச்சீவ் பண்ணிட்டேன்னா, நான் வந்து ஒரு 80% நான் மார்க் வாங்கினேன்னா, நெக்ஸ்ட் டேர்மில் நான் 85 வாங்கிட்டேன்னா, ஐ திங்க் த கம்பேரிசன் ஷுட் பி within yourself and ourselves. So the positive reinforcement வந்து actually be consistent. Perfect. And நம்ம சில்ட்ரன் பற்றி பேசிட்டு இருந்தோம். நிறைய சில்ட்ரன் இப்போ நம்மளுக்கே சம்டைம்ஸ் சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்னு ஒன்று இருக்கும். அது இட் குட் பி செக்ஷுவல் அப்யூஸ் ஆகலாம், இல்லை ஒரு அப்பா அம்மாக்குள்ளே இருக்கிற ஃபைட்ஸ் ஆகலாம், மெரைட்டல் டிஸ்ஹார்மனி வித் பேரண்ட்ஸாக இருக்கலாம். அந்த செக்ஷுவல் ட்ராமாவாகட்டும், இல்லை ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவே எடுத்துக்கிட்டோமே, ஹவு சிக்னிஃபிகண்ட் அதோட இம்பேக்டை நம்ம அடல்ட்ஹுட்டில், யங் அடல்ட்ஹுட்டில் அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது ஹவு சிக்னிஃபிகண்ட் டஸ் இட் அஃபெக்ட்? எஸ் மேம். ஸோ சைல்ட்ஹுட்டில் வந்து இட் கேன் பி மேரிட்டல் கான்ஃப்ளிக்ஸ், லைக் ஹவ் யூ செட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து கான்ஃப்ளிக்ஸ் அதிகமாக இருந்திருக்கலாம், செக்ஷுவல் ட்ராமா இருந்திருக்கலாம், புல்லிங் அட் ஸ்கூலாக இருந்திருக்கலாம். ஸோ வளர வளர குழந்தைங்களுக்கு வந்து they'll have this insecure feeling. So I'm not important, நான் யாருக்குமே முக்கியம் இல்லை, நான் இருக்கிறதுக்கு இல்லாமையே போகலாம். இந்த மாதிரியான வந்து இந்த கோர் பிலீஃப்ஸே வந்து ரொம்ப நெகட்டிவாக மாறிடுது. ஸோ இதை வந்து கோப்பப் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு பேட் கோப்பிங் மெக்கானிசம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, they'll have this self harming behavior, தன்னை வருத்திக்கிறது, ஹார்ம் பண்ணிக்கிறது போன்ற பிஹேவியர்ஸ் வரும். ஸோ இது வந்து லேட்டர் இன் லைஃப் வந்து இட் கேன் இவால்வ் அஸ் அ பர்சனாலிட்டி ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்டர்லைன் பர்சனாலிட்டி, they'll say ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கோப்பிங் மெக்கானிசம் வந்து ஒரு பர்சனாலிட்டி ப்ராப்ளமாக உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ சைல்ட்ஹுட் ட்ராமா ஹேஸ் டு பி அட்ரஸ்ட். அண்ட் ஐ திங்க் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப என்ன நம்ம குழந்தைங்க முன்னாடி பேசுகிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு ஒரு கன்சல்டேஷன் போகிறாங்கன்னா, நம்ம இப்போ ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி பேசும்போது எப்போவுமே மெடிசன் தான் கொடுப்பாங்க. மெடிசனை தாண்டி ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அண்ட் ஒன்ஸ் நீ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா லைஃப் லாங். அது ஒரு பயங்கர பெரிய மித் இருக்குது. மெடிசன் தான் ட்ரீட்மெண்ட்டாக வேறு எதுவும் இல்லையா? நம்மளுக்கு வர பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சிம்டம்ஸோட சஃபர் பண்ணி ரொம்ப வேர்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வராங்க. ஸோ ஒரு முக்கால்வாசி பேருக்கு மேபி நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் நெசசரியாக இருந்திருக்கலாம். பட் ஒன்லி மென்டல் இல்னஸ்னால நமக்கு வரதில்லை. நிறைய பேர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸ்ட்ரெஸ்னால வராங்க, ஷிஃப்ட் ஒர்க்ஸில் இருக்கிறவங்க ஸ்லீப் டிஸ்ரப்ஷனால நிறைய பேர் வராங்க, ஒரு கிரீஃப் ரியாக்ஷன், ஒரு லவ்ட் ஒன் வந்து இறந்து போகிறாங்கங்கிறப்போ அந்த கிரீஃப் ரெஸ்பான்ஸுக்காக நிறைய பேர் வராங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் மேரிட்டல் இஷ்யூஸ்க்காக இப்போ ரீசென்ட்லி நிறைய கப்புள் வராங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் மென்டல் இல்னஸ். அண்ட் அது மட்டும் ஒரு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி கிடையாது. வி கேன் ப்ரொவைட் சப்போர்ட்டிவ் சைக்கோதெரப்பி whenever it is needed. ஸோ எப்படி சிக்னிஃபிகண்ட்டாக லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணால் என்ன பண்ணலாம். ஸோ ஹோலிஸ்டிக்காக தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஜஸ்ட் மெடிசன்ஸ் மட்டும். ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போட்டால் ஃபீவர்னா பேராசிட்டமால் மாதிரி இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ இப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது சில்ட்ரனை பார்த்துக்கிறது. அது ஆஸ் அ பேரண்ட் ஒரு 12 year old 30 year old ஒரு கேர்ளோ பாயோ பார்த்துக்கிறதுக்கும் சரி, யூ ஆர் ஹேவிங் அ டாட்லர் அட் ஹோம் பார்க்குறதும் எவ்வளோ சேலஞ்சிங். அண்ட் ஒரு குயிக்காக டிப்ஸ் சொல்லுவீங்க அப்படின்னா, ஒரு டாட்லர் ஒரு டேண்ட்ரம் த்ரோ பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அதுக்கோ, இல்லை ஒரு அந்த டீனேஜில் வரும்போது அந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கோ, சைல்ட்ஹுட்டை எப்படி ஹேண்டில் பண்ணால் அந்த கிட்ஸ் ஓரளவுக்கு மென்டலி, இப்போ நம்ம எல்லாரும் வெளில பார்க்கும்போது ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கா, விட்டமின்ஸ் நல்லா இருக்கா, நான் இவ்வளோ நியூட்ரிஷன் கொடுக்குறேன், என் குழந்தை இவ்வளோ டாலாக இருக்கா, இவ்வளோ வெயிட்டாக இருக்கு, ஃபிசிக்கலாக எல்லாரும் பார்த்துட்றோம். ஆனால் அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து யாருமே அது ஒரு கொஞ்சம் கூட அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு தோணுது. இந்த காலத்து குழந்தைங்க ஒரு டாட்லர்லேருந்து ஒரு 10 வயசுக்குள்ளேயும் ஒரு 10 to 15 yearsக்குள்ளேயும் என்ன பெஸ்ட் பேரண்டிங் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டுன்னு எனக்கு? ஸோ நிறைய கிட்ஸ் வர காமன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அக்ரெஷன், கோவப்படுறாங்க, வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி வீசுறாங்க, சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க, தேர் டிமாண்டிங் ஃபார் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ், பைக் கேட்குறாங்க. இன்னும் ஈவன் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் 18 years அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஸ்கூல் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, ஸ்கூல் போகிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, அகாடமிக் டிக்ளைன் இதில் காமனாக வராங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு 3 to 4 yearsல வந்து நம்ம சொன்னால் புரியக்கூடிய வயசு வரப்போவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து வி ஹாவ் டு பி அசர்ட்டிவ். கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் வந்து கிளியராக நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இதுதான் இருக்கும், இதுதான் இருக்காது. இஃப் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் யூ கேன் கிளியர்லி கிவ் 2 options. ஃபார் எக்ஸாம்பிள், do you want to do homework or do you want to draw something? So they'll be able to choose. ஸோ இதையெல்லாம் காமாக தான் சொல்லணும். ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு மிரராக தான் பார்க்குறாங்க. ஸோ ஹவு வி எக்ஸ்பிரஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கிளியர் பவுண்ட்ரி, அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து சொல்லணும், காமாக சொல்லணும், கொஞ்சம் அசர்ட்டிவ்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே. ஸோ ஐ திங்க் நம்ம ஷவுட் பண்ணுறதோ, நம்ம வந்து ஃபிசிக்கலாக அவங்கள ஹார்ம் அடிக்கிறதோ, இல்லை நம்ம வந்து கத்துறதோ, இட்ஸ் நாட் கோட் டு எனி ஹார்ம். ஏன்னா அந்த நிமிஷத்துக்கு வேணால் அவங்க பயப்படுறதுனால இருக்கலாமே தவிர அந்த
ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ டு ஐ வச்சு நம்ம காமா அசட்டிவா சொல்றது தான் நல்லா இட் வில் ஒர்க் ஃபார் தட். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்க பண்ற பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸை கூட நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம், நெகட்டிவா மட்டும் ஹைலைட் பண்ணாம. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கிட்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணணும். இப்போ கிட்ஸுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இருக்கு, ஆனா அது பிசிக்கலா இப்போ நான் எனக்கு என்ன தெரிஞ்சா நான் உடனே அலாமானும் வென் ஷுட் ஐ கெட் மை கிட். இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா, ஷி இஸ் நாட் ஏபிள் டு கோப் அப், ஒரு எக்ஸாம்னா அவளால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியலன்னா ஏதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ் தெரியுமா? வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ ஆல் திஸ் சைன். ஏன்னு கேட்டால் அடல்ட்ஸ் வந்து எப்படி டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் எக்ஸிபிட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து குழந்தைங்க எக்ஸிபிட் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தேல்சே நிறைய குழந்தைங்க சொல்லியிருப்பாங்க, ஸ்கூல் கிளம்ப போகிற நேரத்தில் தேல்சே வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. தேல் ஸ்டார்ட் ஐசோலேட்டிங் தெம்செல்ஸ். கொஞ்சம் சோஷியல் விட்ராவல் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், அகாடமிக் டிக்ளைன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் வச்சு நிறைய பேர் பெட் வெயிட்டிங் பண்ணுவாங்க நைட் டைம் when they are quite stressed அப்படின்றப்போ. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கப்போ தே ஹவ் டு கிவ் ஸ்பேஸ் ஃபார் ஓப்பன் கான்வர்சேஷன். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் தேர் ரியலி அண்டர்கோயிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து சோஷியல் மீடியா இப்போ நம்ம திருப்பி நான் அதுக்கு தான் வர வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் நம்மளே ஈவன் தோ வி ஆர் ஆன் சோஷியல் மீடியா வி ஹவ் டு பி வெரி ரெஸ்பான்சிபிள். இப்போது மென்டல் ஹெல்த்தை சோஷியல் மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது இந்த காலத்தில் டாக்டர்ஸ் தாண்டி ப்ரொஜெக்ட் பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறாங்களா? இஸ் இட் இன் த ரைட் வே ஆர்? ஹானஸ்ட் ஆன்சர் வந்து இட்ஸ் அ மிக்ஸ்ட் பேக். ஸோ பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தா as I told நிறைய செலிப்ரிட்டிஸ், நிறைய மென்டல் ஹெல்த் அட்வொகேட்ஸ், இப்போ டாக்டர்ஸ் லைக் அஸ் வந்து they are giving எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். ஸோ அதெல்லாம் நிறையா இருக்குது, அவேர்னஸ்ங்கிறது அதிகமாக வருது. நெகட்டிவ் இம்பேக்ட்டுங்கிறத வந்து செல்ஃப் டயக்னோசிஸ். நிறைய பேர் வந்து நமக்கு இது இருக்குமோ அது இருக்குமோ. ரீசென்ட்லி மெனி பேஷண்ட்ஸ் they came, மேம் ஐ திங்க் ஐ ஹாவ் ADHD. எப்படி தெரியும் உங்களுக்கு ADHD இருக்குன்னு கேட்டால் தேஸ் லிஸ்ட் அவுட் ஃபியூ சிம்டம்ஸ் விச் ஆர் தேர் இன் த கூகுள். ஸோ கூகுள் வந்து ஒரு மைல்டுலேருந்து சிவியர் கேஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லும். இட் இஸ் நாட் பர்டிகுலர் டு எனி பேஷண்ட். ஸோ செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணுறதுனால தே ஆர் கெட்டிங் இன் டு ஆங்ஸைட்டி, ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நாட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் ஆர் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா? நிறைய இன்அக்யூரேட், நிறைய ஃபால்ஸ் நியூஸ் கூட வரதுனால ஐ திங்க் இட் இஸ் அ மிக்ஸ்ட் பேக். ஸோ அதனால இட்ஸ் குட் அட் த சேம் டைம் செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணாமல் இருக்கணும். நான் டிப்ரெஷன் போகிறேன், ஐ எம் ஆட்டிஸ்டிக் ஆர் ஐ ஹேவ் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ கன்சல்ட் அ சைக்காட்ரிஸ்ட் whenever you are in doubt. அண்ட் இதில் நம்ம இப்போது சைல்ட்ஹுட்லேருந்து வந்து ஒரு உமனாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஃபார் தட் மேட்டர் மேல் பார்ட்னராக கூட இருக்கட்டும், when they start planning pregnancy, as I see lot of pregnant patients every day, அந்த பிளானிங் போதே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிட்டாங்க. ஸ்ட்ரெஸ் குறைங்கன்னா the problem is that we can't quantify stress. ஏதோ போய் சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர மாதிரி, தைராய்டு எடுத்துகிட்டு வர மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை குவான்டிஃபையே பண்ண முடியல. ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறைங்க, ஃபர்டிலிட்டி பாதிக்கும் அப்படின்னா how much do you think that stress has an impact on fertility? everyone will be aware about informed birth. அது வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து எஜுகேட் பண்ணுறாங்க. ஸோ அது எதுக்காகனா நம்ம பெட்டராக ப்ரெக்னென்சியை ஹேண்டில் பண்ணுவோங்கிறதுக்காக தான், நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுங்கிறதுக்காக சொல்ல. இந்த இன்ஃபார்ம்ட் பர்த்தே வந்து எல்லாமே வந்து எல்லா சுச்சுவேஷனும் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஹஸ்பண்டோட ஹெல்த் பர்ஃபெக்டாக இருக்கணும், அவருடைய டயபெட்டிக் லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும், எனக்கு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும், பல விஷயங்களை அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெக்னென்ட் ஆவேன்னு சொல்கிறாங்க. ஸோ அகெயின் இது ஸ்ட்ரெஸ் அதிகமாக்குது, இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வருது. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க, தே ஆர் நாட் டேக்கிங் எனி ஸ்டெப்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். ஸோ அது இன்டர்ன் காசிங் இன்ஃபர்டிலிட்டி, அகெயின் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து லூப்பில் வருது. So I think whenever they find it difficult, they have to reach a professional. So they have to believe in them. ஒரு டாக்டரை பார்க்குறோன்னா அவங்களோட அட்வைஸையும் they have to believe. Coming daysல I think the stress is growing and only increasing. ஏன்னா அதுக்கு நான் I personally feel too much of information. அது too much of information both sideஸ்லையும் நீங்கள் சொன்ன மாதிரி மிக்ஸ்ட் பேக்காக தான் தெரியுது. ப்ரெக்னன்சி அது வந்து லிட்ரலாகவே ஒரு ரோலர் கோஸ்டர் தான் சொல்லணும். ப்ரெக்னன்சி அண்ட் போஸ்ட்பார்ட்டம். ப்ரெக்னன்சி ஃபேஸில் எல்லா அட்டென்ஷன் இஸ் ஆன் த மதர். அண்ட் அப்போவே அவங்க வந்து தே ஆர் பேம்பர்ட், தே ஆர் எல்லாமே அவங்களுக்கு கேட்டது எல்லாம் நைட் 1 o'clock கூட ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. அப்போது எவ்ரி திங் இஸ் ஹாப்பி ஆஸ் லாங் அஸ் த பேபி இஸ் ஹெல்த்தி அண்ட் கோஸ் ஃபைன். போஸ்ட்பார்ட்டம் ஃபேஸ் அப்படின்னு வந்தோம்னா ஒரு சடன் சேஞ்ச் இன் ஹார்மோன்ஸ் வருது, ப்ளஸ் குழந்தையும் கையில் வருது, தூக்கமும் இல்லாமல் போகிறது, plenty of things and all the concentration gets diverted to the baby. இப்போ இந்த காலத்தில் do you see postpartum depression a lot these days? A lot. இதில் வந்து I want to bring myself as I want to share my experience. I'm not ashamed of it. I have experienced postpartum blues. So in early days of delivery வந்து I used to feel extremely anxious. I used to cry. I did not eat properly. I did not drink water. So வந்து I felt my partner distant from me.
I thought things would never change. So I know that this is postpartum blues. இதோட statistics தெரியும், 80% of womenக்கு வருது. It is due to sleep disruption. இது வந்து hormonal shiftsனால வருது. எல்லாம் தெரிஞ்சாலும் it did not shield me from feeling the intense way of it. For thorough professional like you to even diagnose yourself. So அப்படின்னா I heard the statements that நீ psychiatrist நீ இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணணுமே. I heard this and என்னோட ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு. அதனால என்னோட breast feeding affect ஆச்சு. I consulted 3 to 4 lactation consultants out of stress. என்னோட குழந்தைக்கு என்னால் எக்ஸ்க்ளூசிவ் breast feeding பண்ண முடியல. I did combination feeding. I recovered somehow. To all you mothers, I would like to say, so keep your mind open. ஸோ உங்களோட பாடி அண்ட் மைண்ட் வந்து நிறைய ஹியூஜ் சேஞ்சை தாண்டி தான் வருது. இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். மதர்ஹுட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். டேக் சம் பிரேக், ஹாவ் ஓப்பன் கான்வர்சேஷன் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் டு பார்ட்னர் அண்ட் த ஃபேமிலிஸ். முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து தே ஹவ் டு give this non-judgmental space for conversation. Just be an attentive and non-judgmental listener. That is all they want. அவங்க பேசுறத கேட்டாலே போதும். அண்ட் ஆல்சோ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தெரியறது இல்லை, போஸ்ட்மார்ட்டம்க்கு யூ ஹாவ் டு ரீச் அவுட். போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் ஆகட்டும் இல்லை டிப்ரெஷன் ஆகட்டும். இப்போ ப்ளூஸ்க்கும் டிப்ரெஷனுக்கும் கொஞ்சம் குவிக்காக டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். எஸ், போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் வந்து வில் பி தேர் ஃபார் மெனி. அது ஒரு 80% ஆஃப் விமெனுக்கு இருக்கும். தட் வில் அரைஸ் இன் 2 to 3 days. அதுவே ஒரு ஃபியூ வீக்ஸில் வந்து ரிசால்வ் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் ஃப்ரம் சப்போர்ட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் வந்து இஸ் இனஃப். ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுங்கிறது சிவியர் தேன் தட். அது வந்து ஒரு 4 வீக்ஸில் வந்துட்டு இட் மே டேக் மெனி வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் டு ரிசால்வ். ஸோ அதுக்கு சம்டைம்ஸ் வந்து டாக்டரோடைய இன்டர்வென்ஷன் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். தே வில் நாட் பி ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் த பேபி. சம்டைம்ஸ் ஹார்மிங் த பேபி, அந்த பாண்டிங் பண்ணுறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இட் இஸ் நெசசரி டு ரீச் அவுட் ப்ரொஃபஷனல். ஸோ ஏர்லியஸ்ட் த பெட்டர். இதில் ஒரு இஃப் யூ சே ஒரு டு கோ ஃபிசிக்கல் தெரப்பி இது பண்ணுங்க உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? ஸோ இட் இஸ் அ சிம்பிள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். டெய்லி ஒரு 30 minutes மூவ் டெய்லி ஒரு 30 minutes மூவ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைண்ட் அவுட் யுவர் ஹாபி. அதுக்காக வந்து வீக்லி 2 or 3 வந்து வி ஹவ் டு ஹாவ் சம் வே அவுட் டு கெட் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டே கனெக்டட். வந்து பீப்புளோட ரியல் பீப்புளோட யூ ஹவ் டு ஸ்டே கனெக்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரியல் பீப்புள்னா நேருக்கு நேர் பேசுறது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி அபவுட் சோஷியல் மீடியா. எஸ், அண்ட் டு ஹாவ் சம் சேஃப் கான்வர்சேஷன் வித் ட்ரஸ்டட் பீப்புள். அவ்வளோதான். தட் இஸ் ஆல்சோ ஓப்பன் அப் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் 30 minutes a day. ஸோ தட்ஸ் வாட் யூ சேம் போத். அண்ட் இவ்வளோ நம்ம இப்போ ப்ரெக்னன்சி போஸ்ட்மார்ட்டம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம்ல, எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைங்க காலேஜ் படிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். ஆல் தட் இஸ் வெரி ஹாப்பி ஃபேஸ். அவங்க செட்டில் ஆகி அவங்க ஃபேமிலி ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு சீனியர் லைஃப் கிட்ட வரும், ஒரு 60, 65, 70 years. அப்போ வந்து எதர் குழந்தைங்க அவங்களோட பசங்க கிராண்ட் சில்ட்ரன் அவங்க கூடவே இருக்கலாம், இல்லை அவங்க அப்ராட்ல இருக்கலாம், அவங்க வயசானவங்க பாட்டி தாத்தா இங்கே இருக்கலாம். ஒரு ஸ்லைட் ஒரு லோன்லினஸ் வருது, எதர் பார்ட்னர் கூட இருக்கலாம் இல்லை எல்லாமே இருக்கலாம். அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வராங்களா? நிறைய ஜீரியாட்ரிக் டிப்ரெஷன் வராங்க. ஸோ வி கால் இட் அஸ் ஜீரியாட்ரிக் டிப்ரெஷன். அதாவது மூட் சிம்டம்ஸ் ஆஃப்டர் 55+. ஸோ இப்போ வந்து இட் கேன் பி டியூ டு அஸ் யூ டோல்ட் லாஸ் ஆஃப் ஸ்பவுஸ்னால இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், டிக்ளைனிங் ஹெல்த், என்ன ரீசன் நான் வேணாலும் இருக்கலாம். சம்டைம்ஸ் தே மிட் ஹாவ் ஃபீலிங் லைக் அடுத்தவங்களை நம்ம தொந்தரவுப்படுத்துகிறோம், பசங்களுக்கு பாரமாக இருக்கிறோம், இந்த மாதிரியான ஃபீலிங்ஸோட நிறைய பேர் வராங்க. காமன் சிம்டம் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், ஃபீலிங் லோ அண்ட் வாண்டிங் டு டை, இந்த மாதிரி டிப்ரெசிவ் ஃபீச்சர்ஸோட வராங்க. ஸோ தட் டைம் we have to medically intervene them to see what you do see. So I think that avalu, if you reach out, if they reach out to the psychiatrist, I think that's very very important. Apart from those disorders, we get cases of dementia. அதாவது முதுமை மறதின்னு சொல்லுவாங்க. ஏஜ் ஆகுறப்போ நம்மளுடைய மூளை சுருக்கத்தினால ஏற்படுற மறதி நோய். அப்போ அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியறதில்ல. சில மூட் டிஸ்டர்பன்ஸ், பிஹேவியரல் சேஞ்சஸ், கோவ உணர்வு, சந்தேகம், இந்த மாதிரி கூட நிறையா கேசஸ். ஸோ ஜீரியாட்ரிக் பாப்புலேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் மென்டல் ஹெல்த். ஐ திங்க் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு பேபிலேருந்து ஜீரியாட்ரிக்ஸ் வரைக்கும் பேசிட்டோம். இந்த ஒரு செஷன் ஆஃப் டிஸ்கஷன் ஐ திங்க் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆடியன்ஸ்க்கு போயிருக்கு அண்ட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் செட் வந்து குவிக்காக ரேபிட் ஃபயராக ஒரு எஸ் ஆர் நோ செஷன் போலாமா? ஹியர் யூ கோ வித் த பிளக்கார்ட். Quickly rapid fire rounds, yes or no. Women report higher levels of stress when compared to men. Yes. Yes, is it? Oh, so it is not that men is not depressed. Men don't reach for help as often women do. But the prevalence is high because they are very expressive and they are primary caretakers in many aspects. So, adanaala women ku vanda depression is high. Okay. Second one, hormonal changes. Adu vanda during pregnancy, menstrual and the periods time or menopause.
they do not generally affect the stress levels. Yes or no? Yes. Hormonal levels, it Do affect this. Okay, so that makes a huge difference. Women or a full-time caregiver, say ஒரு house like work பண்றவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒர்க் பண்ணிட்டு வீட்லேயும் ஒர்க் பண்ணிட்டு வெளில போய் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், when they go outside, they often feel less stressed. Is that true? Yes, they want some time out. They want to go out, but they are not able to. So, அந்த மாதிரி கேசஸ்ல they really feel happy when they... Happy about it. Postpartum depression, it's completely curable. Yes or no? Yes, with proper support, it can be done. Oh, that's one of the main news. And for them to reach out to us will be the best thing possible. So, or a social support or a one-to-one இருக்கலாம், group-ஆ கூட இருக்கலாம். Does that prevent stress? True. ஒரு கம்யூனிட்டியோட நம்ம கனெக்டடாக இருக்கிறப்போ we end up seeing multiple people. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ நம்மளோட ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக கம்மியாகும். Okay. So it's better to be connected. Mother stress and father stress or நிறைய patients எங்கிட்ட fighting during pregnancy, can it affect baby's development? Definitely. So conflicts இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு happy parents only can make happy babies. So it's better to avoid conflicts during pregnancy. Stress has no impact on women's fertility. No. So there is lot of pressure from the family, society. So ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஒரு மேரேஜ் லைஃப் தாண்டிட்டாவே வந்து ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு வந்து கேட்குறது. So they are restricting from going out to family functions and all that. Definitely still it is happening. So கண்டிப்பாக வந்து it is a big no. Teenagers usually எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் சொல்றாங்க. They are usually not affected. Yes or no? Yes, they are affected because teenagers are prone for depression. அந்த டைம்ல impulsivity ரொம்ப அதிகமாக இருக்கும். They are curious to learn new things. So that time their mood will be up and down. So they are prone for mood symptoms. And last but not the least, long-term stress, undiagnosed or untreated அப்படின்னா, it actually causes nerve damage, numbness, tingling sensation. Yes. True. Okay. So I think thank you so much. நம்ம wrap up பண்ணறதுக்கு முன்னாடி I'm sure நிறைய as a psychiatrist நீங்க வந்து நிறைய சேலஞ்சிங் கேசஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் போயிருக்கோம். ஆனால் என்னால் இந்த கேஸை மறக்கவே முடியாது டாக்டர். ஐ ரியலி ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஐ ஆக்சுவலி மேட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் டூயிங் வெரி வெல் அப்படின்னு ஒரு கேஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும்னா என்னவா? Yes, I can talk about one postpartum depression. There was a girl who was 25-year-old female. So she was waiting for that magical moment, like எப்படி மூவிஸில் வருமோ, she was waiting to hold the baby. அந்த மாதிரி ஒரு person. So suddenly after delivery, she started feeling low. Despite of having supportive environment, she started feeling low. சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஆனால் அவளால் சிரிக்க முடியல. She was not able to bond with the baby. One sudden night, she broke down. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து, I think I've made a mistake having a baby. I didn't feel like I'm a mother. I'm not doing good enough. So he didn't judge. Next day, he brought her for a psychiatric consultation. So with few sessions, even our family கூட few sessions attend பண்ணாங்க. With few sessions, she reclaimed her identity. So it is important to have open conversation. The recovery will not happen in overnight. So definitely time எடுக்கும், but recovery is possible. I think that's a huge impact, because social media we saw many of them society commenting on parents குழந்தையோட வெயிட்டை பற்றியோ இல்லை கலர் பற்றியோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் ஒரு உமனுக்கா ஒரு தாட் என்ன வரும்னா, என்னால் தான் அது பண்ண முடியல, தேர் சம்திங் ராங் வித் மீ, என்னோட கில்ட்டி ஃபீலிங் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஐ திங்க் அதை நம்ம எடுத்தாலே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஏர்லியஸ்ட்டாக இந்த ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்த மாதிரி எவ்வளோ ஏர்லியஸ்ட்டாக கூட்டிகிட்டு வரமோ லிட்டலாக அவங்க லைஃபே ஷீஸ் காட்டன் பேக் ரைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் அபிநயா. இட் வாஸ் ரியலி இன்சைட்ஃபுல். நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய மித்ஸ் நீங்கள் பர்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க இந்த செஷனில். ஐம் ஷுர் தில் ஹாவ் லாட் ஆஃப் வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஆன் திஸ். ஸோ தட் ஏன்னா அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை அவங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா I'm sure we'll get you back one more time. Thank you, ma'am. Thank you so much. So I'm sure you had a lot of information through this podcast, and உங்களுக்கு personal doubts irundhalum, you can definitely put it down in the comment section. We'll be able to have Abinayaa one more time with us to answer your questions. Until then, see you all in the next series.